கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதி கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா எப்பொழுது மாறும் என்று காத்திருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பிரச்சனைகள் எப்பொழுது மாறும், நம்முடைய பாடுகள் எப்பொழுது மாறும், நம்முடைய உபத்திரவங்கள் எப்பொழுது மாறும் என்று மாறுதலுக்காக காத்திருக்கிறோம். வேதத்தில் யோபு என்கிற பக்தன், யோபுவின் புத்தகம் 14:14 யோபு இவ்வாறாக புலம்புகிறார். என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை எப்பொழுது மாறும் என்று, என்னுடைய குறிப்பிட்ட காலத்திற்காக போராட்டத்தின் நாட்களெல்லாம் காத்திருக்கிறேன், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருக்கீங்கள, சீக்கிரம் மாறுதல் வரும். நீதிமொழிகள் 13:12 நீங்கள் வாசித்து பார்த்தா, வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும், சீக்கிரம் மாறுதல் வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யோபு 3 காரியத்திற்காக காத்திருந்ததாக வேதத்தை ஆராயும் பொழுது தெரிகிறது. அவனுடைய வெட்கம் எப்பொழுது மாறும்? இப்போ அவன் செல்வ சீமானாய், பிரகாசமாய், மகிமையாய், செல்வ செழிப்போடு வாழ்ந்தவன் இப்போ பிச்சைக்காரனா இருக்கிறான். எல்லாரும் அவனை அவமானப்படுத்துகிறாங்க. பாருங்க, உங்களுடைய நண்பர்கள் அவனை அவமானப்படுத்துகிறாங்க. அவனுடைய மனைவி யோபு 2:9 இன்னும் உத்தமத்தில் இருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் வெட்கம் எல்லார் நடுவிலும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 25:3 நீங்கள் வாசித்து பாருங்க, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போன சரித்திரமில்லாய். யோபுனுடைய வெட்கத்தை கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றினார்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்துணையான பலன் வரும் என்று சொல்ல. யோபுவுக்கு வந்துச்சா வெட்கத்திற்கு பதிலாக? யோபு 42:10 வாசித்து பாருங்க, முன் இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2வதாக துக்கம். யோபு 2:12-13 வாசிக்கும் பொழுது, யோபுனுடைய துக்கம் சொல்லி முடியாதது. துக்கம் எப்பொழுது மாறும் என்று காத்திருந்தார். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். யோபுனுடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். மாத்திரமல்ல, கடைசியாக கண்ணீர் எப்பொழுது மாறும்? யோபு ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினார். அவனுடைய கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுவார். யோபு காத்திருந்தான், எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி. அதே போல காத்திருக்கிறீர்களோ, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யோபுவுக்கு மாறுதலை கொடுத்ததைப் போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் மாறுதல் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைகளும் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.